ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பல படத்தில் ஹீரோக்கள் வந்து இந்த இந்த கல்லை தூக்கி தான் நாங்கள் யாருன்னு நிரூபிப்பாங்க. வீட்டில் வந்து அவருக்கு இந்த கல்லை தூக்கிட்டாவே பொண்ணு கொடுப்பாங்க. இப்போ இந்த கல்லை நான் தூக்க போகிறேன், நல்ல பொண்ணாக எனக்கு தேடுவாங்க. இப்போ உடனே வந்துடுச்சு. இது ஆன்டிக் கலெக்ஷன் தாங்க. இதெல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். இந்த கல்லெல்லாம் தூக்கி தான் நம்மளும் வந்து அப்படியே ரொம்ப ஆர்வத்தில் படம் பார்த்துருப்போம். சூப்பராக இருக்குல்ல? என்ன கிரியேட்டிவிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம ஹீரோவுக்கு போட்ட இந்த பாக்ஸிங் பேக்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வாங்கிலாம் அடிக்கலைங்க. இங்கே வந்து ஆன்டிக் கலெக்ஷனில் வந்து நம்ம சண்டி சார் ஷாப்பில் தான் இது வந்து ஹையர் பண்ணி தான் அடிக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய பொருள் இருக்குங்க. சின்ன சின்ன பொருள் இங்கே தான் எடுக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. இப்படி ஒரு இடத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கோமேன்னு ஒரு பூரிப்பாக இருக்குது. சூப்பர். குடியை கெடுக்குன்னு வாங்கல அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து படத்தில் காமிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த பாட்டில்லாம் இங்கே சாந்தமாக இருக்குது. பட் படத்தில் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக அப்படியே ஒரு ஆம்பியன்ஸ், பெரிய ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் ஐட்டமாக ஒரு எம்டி பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரெண்டலுக்கு போகிறது தான். இது மெயினாக வந்து எல்லாம் ரெண்டல் ஐட்டம்ஸ் ஃபார் சினிமா அண்ட் அதர் கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ் ஃபார் சினிமா சம்மந்தமான விஷயத்துக்கு. சூப்பருங்க. நினைக்காங்க இது வந்து ஒரிஜினல் கத்தியில டூப்பு கத்தி. நம்ம வந்து ஹீரோவிலேருந்து எல்லாருமே இப்படி தான் வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படா இவ்வளோ வேகமாக தூக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கத்தி இங்கே வச்சுருக்குறாங்க. இதில் நிறைய ஒரிஜினல் இருக்குது. அது மாதிரி நிறைய ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா டூப்பு கத்தி தான். இது நிறைய கோயில் சீனு அப்படியே ஹீரோ ஆவேசமாக வெட்டுறது இது எல்லாமே இந்த கதை. இன்றைக்கி தான் இந்த பொருள்லாம் பார்க்குறேன். இதுக்கு மேலே அவங்க ஃபேஸில் வேணால் ரியாக்ஷன் பார்க்கலாம். தவிர இன்னும் பொருளில் நம்மக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் காமிக்க முடியாது. இதெல்லாம் எவ்வளோ தத்ரூபமாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ பேரும் பயமுறுத்திருக்குங்களா இந்த சீனை பாருங்கள். இதெல்லாம் கோடாலி இப்படி குத்துவாங்க, முதுகில் குத்திட்டு ஓடுறது இதெல்லாம் இதில் தாங்க. சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. இதெல்லாம் வந்து இது வந்து ஆன்டிக் ஐட்டம். இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கத்தி. இதெல்லாம் துப்பாக்கிலாம் வந்து நார்மலாகவே தூக்க முடியல. நம்ம இதெல்லாம் எத்தனை படத்தில் இது மாதிரி துப்பாக்கியை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்தால் தான் இதெல்லாம் ஆன்டிக் பொருளாக இருக்குது. எவ்வளோ பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது அதோட எமோஷன்லேயே போயிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் இருக்குது. ஒருத்தனோட பேஷன், அந்த சண்டி சாரோட பேஷன். அது மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இந்த சண்டி சாரோட பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா பொருளும் வச்சுருக்காருங்க. இதெல்லாம் தத்ரூபமாக இருக்குது கத்திலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்னும் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த அமுல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸு. இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. சார் இது என்ன லாங்குவேஜ் சார்? இது ஹார்லிக்ஸ் தான். இது பின்னால் ஜாப்பானா? ஜாப்பான் கிடையாது, ஹார்லிக்ஸ் தான். அது வந்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிறது ஜப்பான் அப்படி தான். இது போட்டிருக்காங்க ஹார்லிக்ஸ் தான். இதோட பேர் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே சார். இப்போ இது வந்து மெயினாக இப்போ அன்றைக்கி வாங்கும்போது எவ்வளோ தெரியல. இப்போ இன்னைக்கு இதோட ரெண்ட் எவ்வளோ சார் படத்துக்கு? ஷூட்டிங் ரெண்டா வந்து எப்படி ஒரு 300 ரூபா போடும். இது நான் இது வாங்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 ரூபாய் சேர்த்து வாங்கினேன். ஓ சூப்பர். அப்போ வந்து ஹார்லிக்ஸோட சேர்த்து வந்து 25 ரூபாய். இது வந்து அப்போ வந்து ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் காலி டப்பே ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய். இது சொல்ல முடியாது. இதுக்கு ரேட் அப்படின்னு ஃபிக்ஸிங் கிடையாது. எனக்கு தேவைப்படும் அப்படின்னா அவன் முடிஞ்சு தெரிஞ்சிடும். ஓ இவனுக்கு தேவைப்படுது இந்த ப்ராப்பர்ட்டி இதை லைக் பண்ணுறோம், இது வந்து நம்ம ஏற்றி தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஏற்றுவாங்க. ஆமாம் சார். ஏமா 6 மாதம் சும்மா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் அது ஒன்று சார். பட் ஆனால் இந்த பொருள் கிடைக்காது சார். லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு ரிலேட்டிவ் பார்க்க போனால் இந்த ஹார்லிக்ஸ் பாட்டை தான். இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குது, பேர் தெரியல. ஆர்டிஸ்ட் தினேஷ் சார் கிட்டத்தட்ட மொத்தம் இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. போய் வந்து அதில் வந்து அந்த காலத்தில் இந்த உப்பு பப்பு மசாலா இதெல்லாம் போடுவாங்க. போட்டு இப்படி திருப்பி வச்சுடுவாங்க. அப்போ எல்லாம் வந்து பாட்டிலில் கிடைக்காது. இப்போ மாடர்ன் பாட்டில் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து அப்போ கிடையாது. ஓன்லி ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் இந்த உப்பு பருப்பு இதெல்லாம் போடுறது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனைக்கான் பாலா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம். அந்த சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் தான் நமக்கு அப்புறம் அந்த லொக்கேஷன் தான் நமக்கு ஞாபகம் வந்திருக்கும். பட் அதில் சின்ன சின்ன பொருள் இன்க்ளூடிங் தீப்பெட்டியிலேருந்து, விளக்குலேருந்து, ஒரு ஃபர்னிச்சர்லேருந்து அது எங்கேருந்து வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டி சினி ஃபர்னிச்சர். இது ஒன்லி ஃபார் வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க. இது வந்து எப்படின்னா 1984லேருந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கான மொத்த விதமான எல்லா ஆன்டி
ஆன்டிக் பொருள் வந்து இங்கேருந்து தான் வந்து அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது வந்து இன்க்ளூடிங் எந்த படத்துலேருந்து இப்போ இருக்கிற அப்டேட்டான படத்துக்கு வந்து இவங்ககிட்ட தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதோட ஸ்தாபகர் நம்ம கூட இருக்க பார்த்தா நம்ம சண்டி சார் இருக்காரு. அவரே வந்து சினிமாவில் மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இது ஒரு பேஷனாக வந்து இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு பயங்கர சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இங்கேருந்து அதுக்கான ஆன்டிக் ப்ராடக்ட்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, இதெல்லாம் யாருக்கெல்லாம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது இல்லாமல் சினிமாவில் வந்து இந்த ஆன்டிக் ப்ராடக்ட் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் ரொம்ப நீங்களே ஒரு ஆன்டிக் மாதிரி சூப்பராக இருக்கீங்க சார். சார் இது வந்து உள்ளே வந்து நான் சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தேன் சார். ஆனால் உள்ளே வந்து 5 மாடிக்கு வந்து இவ்வளோ சினி ப்ராடக்ட்ஸ், அது ஃபர்னிச்சர் ஐட்டம், ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சார். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் என்ன, இப்போ இருக்கிற ரீசெண்ட் படம் எதுக்கெல்லாம் உங்களோட ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் போயிருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 84 வந்து சென்னை வந்தோம். 86 வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நாயகன் படம் ஷூட்டிங் நடந்தது. என் ஃப்ரெண்ட் அது ஒர்க் பண்ணியிருந்தான், கிருஷ்ணா அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது இல்லைடா, எல்லாம் தேடிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த கடை இந்த கடை 3 மர கடை எங்கெங்கோ சுற்றுவார். அவர் பின்னால் நானும் போயிட்டே இருக்கோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது இது. கொஞ்ச நாள் அவரும் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் அப்படியே கலெக்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வந்து விட்டுட்டு ஹைதராபாத் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். நாயகன் ஒன்று இப்போ வந்து நடக்குது சர்தார், ஜெயிலர் 2 இதெல்லாம் நாங்களே பண்ணுறோம். சர்தார் 2 பண்ணுறோம், சர்தார் ஜெயிலர் 2 பண்ணுறோம். சர்தார் 1 கூட நாங்களே பண்ணோம், ஜெயிலர் 1 கூட நாங்களே பண்ணோம். இப்போ பராசக்தி அப்படின்ட்டு அதிகம் ஃபுல்லாக ஆன்டிக் ப்ராடக்ட் நாங்களே கொடுத்தோம். சிவகார்த்திக்கு வந்து கார்த்திக் ராஜ்குமார் அப்படின்ட்டு. சர்தார் 2 வந்து ராஜன் சார், சேகர் அப்படின்ட்டு எங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி எடுப்பாங்க. இந்த ஓல்டு சம்பந்தம் ப்ராப்பர்ட்டிலாம் எங்கள் கடை இருக்குது. இந்த மாதிரி 15-20 கடை இருக்குது. ஆனால் ஆன்டிக் அப்படின்னா சென்டி சினி பர்னிச்சர் அண்ட் ஆன்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே சார், சூப்பர் சார். இன்னொரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, நாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க கமலஹாசன் சாரோட பர்த்டேக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் அதுக்கான சரியான பாயிண்ட் வந்து உங்களை மீட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். சார் இப்போ எனக்கு என்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, இது ஃபுல்லாக ஆன்டிக் ஐட்டம்ஸாக இருக்குது. பட் நீங்கள் எனக்கு அது ஒன்று நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வியூஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக போகும். ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஒரு 60 ஃபோன் கொடுத்துருந்தோம். இங்கே இருந்து ஃபோன்ஸ் எல்லாம் போயிருக்கு. என்ன பண்ணுறோம்னா ஒரு எஸ்ஏ சூர்யா அண்டு விஷால். இது மார்க் ஆண்டனி. நீங்கள் அந்த படம் பார்த்தா அதில் வந்து ஒரே ஒரு ஃபோன் மட்டும் தான் ஆர்டேட் ரெடி பண்ணார். அது வந்து விஜய் முருகன். அவர் மொத்த ப்ராடக்ட்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம். மொத்த சினிமா ஃபுல்லாக பார்த்தா கூட ஒரு இடத்துல இவங்கெல்லாம் வந்து அப்படியே மாறி வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி பேக்கு போய் ஃபோன் பண்ணால் அப்பா எடுப்பார், இல்லை தாத்தா எடுப்பார். அது மாதிரி ஃபோன் செட்லேருந்து அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எங்களுக்கு தான் ஃபோன் 60 ஃபோன் கொடுத்துருந்தோம் நாங்கள். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் வந்து நாயகன் படத்துக்காக வந்து ஒரு சின்ன ஐட்டம்ஸாக வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. பட் இன்றைக்கி வந்து 84 ஆரம்பிச்சது வந்து இப்போ 2026 சாரி 25 இப்போ இருக்கிறோம். இப்போ ஓவராலாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்குது சார்? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளோ இருந்தால் பத்தாது. ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தா தெரியுது. இன்னும் ஓல்டு ப்ராடக்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். நாங்கள் வாங்கிட்டே இருக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபான்ஸ் பவுடர் வாங்கணும்னா 10 ரூபா 5 ரூபா இருக்கும். இப்போ அந்த ஃபான்ஸ் பவுடர் வந்து நாங்கள் வந்து ஆன்டிக் அப்படின்ட்டு பவுடர் இது இருக்காது. அது வாங்கும்போது வந்து ஒரு காலி டப்பா வாங்கணும்னா கிட்டக்கிட்ட வந்து 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி அப்படி வாங்குறோம் நாங்கள். ஓகே சார், சூப்பர். இப்போ இல்லாத பொருள் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆமாம் சார். இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன பொருளை நம்ம பீரோவை கூட ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது சார். பட் இவ்வளோ விஷயம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைம் எப்படி சார், எப்படி மெனக்கிறீங்க? எனக்கு அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க, மனோஜ், அப்புறம் ராமு, அப்புறம் எங்கள் சன்னும் எங்கள் ஒய்ஃபு. எங்கள் ஒய்ஃப் வந்து வாரத்தில் 2 வாட்டி வரும். வந்து மற்ற ப்ராப்பர்ட்டிலேருந்து எது எங்கே இருக்குது இல்லை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறது அவங்க தான். பெயிண்டிங் எல்லாம் கூட பண்ணுவோம். ரவிவர்மா, தஞ்சாவூர் ஃபோட்டோஸு இதெல்லாம் கூட பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் பழசு எதிர் வாங்கினா அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணோம். ஏன்னா எல்லாம் பழசு அந்த காலத்தில் இருக்குது, இப்போ வரும்போது டேமேஜ் இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சரி பண்ணிவிடுவோம். அந்த காலத்தில் எப்படி இருக்குது அதே மாதிரி பண்ணிட்டே இருப்போம் நாங்கள். ஓகே சார். இப்போ இது வந்து ஒரு ஆன்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஷனேட்டாக வைப்பாங்க. பட் இது ரெண்டல் தான் கொடுப்பீங்க, இது ரெண்டல் தான் கொண்டு போகணும் அப்படின்றது எதனால் ஆரம்பிச்சிங்க சார்? இப்போ அதுக்கான பெனிஃபிட் என்ன, அதுக்கான உள்ள ஸ்ட்ரகிள் என்ன சார்? இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்டிங் வந்து எங்கே மாதிரி வாடகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஃபர்னிச்சர் இதெல்லாம் இருக்கும், சினி டெக்கரேஷன் அப்படின்னு இருக்கும். சின்னதெல்லாம் கிடைக்காது. இந்த சின்னதெல்லாம் நாங்கள் வாங்கினாங்க. அது கம்பெனியில் கொடுத்து அவங்க வாங்க மாட்டாங்க. இது எங்களுக்கு இதுக்கு இப்போ படம் முடிஞ்சிச்சு அப்படின்வாங்க. சரி இதுக்கு சரி அப்படின்ட்டு அது வந்து நாங்கள் இப்போ ஒரு 100 ரூபா வச்சு வாங்கினா ஒரு 10 ரூபா அப்போ அந்த காலத்தில். ஓகே. ஒரு 200 ரூபா வச்சுனா 20 ரூபா வாடகை போடும். அப்படியே அது கொஞ்சம் 5 நாள் 10 நாள் ஆச்சுன்னா மேனேஜரே கொஞ்சம் கட் பண்ணுவார். ஓகே. பில்லு ஜாஸ்தி ஆகுதுங்க, அவ்வளோ வேண்டாம், நாங்கள் வந்து 5 ரூபா கொடுக்குறோம் 2 ரூபா கொடுக்குறோம் அப்படின்வோம். அந்த மாதிரி
அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து வாங்கினா கூட அவங்களுக்கு யூஸ் கிடையாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு இன்னொரு படத்துக்கு போவோம். அந்த படத்துக்கு போகும்போது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, வேறு ஓகே அந்த மாதிரி தேவைப்படும். ஓகே அப்படி சார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு 80s எடுக்கிற மாதிரி, இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா 70s எடுக்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு படம் வந்தது. இப்போ ரீசெண்டாக அது மாதிரி எந்த படத்துக்கு வந்து போயிட்டு உங்களுக்கு ஒரு, ஏன்னா பிஸ்னஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பக்கம் பீக்கில் இருக்க, ஒரு பக்கம் ஸ்ட்ரகிளாக இருக்குன்ற மாதிரி, இப்போ ரீசெண்டாக என்ன படம் வந்து உங்களை ரொம்ப குஷிப்படுத்தின படம் சார்? இது ஸ்ட்ரகிளிங்கு பீக்கில் இருக்கிறது எல்லாம் வந்து இப்போ கிடையாது. சினிமா ஃபீல்டு பிறகுதணுன்னு இருக்குது. ஏன்னா ஒரு படம் முடியலன்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கேப் வரும். அது படத்துக்காகட்டும் எங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் அவ்வளோதான். அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு படம் தேடிட்டு இருக்கும். இன்னொரு படம் முடிஞ்சதும் இன்னொரு படம். அப்படி அது வந்து எல்லா படத்துலும் வந்து எங்கள் ப்ராப்பர்ட்டி வராது. மாடர்ன் வரும், அந்தந்த சீசன் தகுந்த மாதிரி வரும். ஓல்டு ப்ராப்பர்ட்டி இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, அவங்க பையன் அப்பா கேரக்டர் வரும்போது ஒரு 20-25-30 வருஷம். அந்த பேக் இது போகும்போது கம்பல்சரி எங்கள்கிட்ட வருவாங்க. இந்த மிடில் ஹவுஸ் இந்த மாதிரினா கம்பல்சரி எங்கள்கிட்ட வரும். மாடர்ன் ப்ராப்பர்ட்டின்னா ரெகுலர் கிடைக்குது. ஏதோ ஒரு கடைக்கு போனால், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போனால், ஒரு ஸ்டோரி ரூம் போனால் தப்புன்னு ஒரு 50 பொம்மைங்க 50 ஃபோட்டோங்க அப்படி வாங்கிட்டு வந்துடலாம். இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் பார்த்து வந்து இங்கே பாருங்கள், சைக்கிள் லைட்ஸு, லைட்ஸு சின்னது இவ்வளோ குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டி கண்டு பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது. அந்த ஃபேன் இப்போ கிடைக்கிறது கிடையாது. அந்த காலத்தில் ப்ரொஜெக்டரு இந்த மாதிரி நீங்கள் எது பார்த்தா கூட ஓடுது. நீங்கள் எது பார்த்தா கூட ஒரு 30-100 வருஷம் 150 வருஷம் கூட இதில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ அந்த லைட்டுன்ற சைக்கிள் லைட்டுன்னு போது பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை படத்துலலாம் அதிகமாக சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் அது நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க இது வந்து ஆர்டிஸ்ட் ஜாக்கி சார், அவங்க எஸ்ட் முகிலி அப்படின்னு வந்து அவர் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் வாங்குறது வந்து 7000-8000 வச்சு வாங்குவோம். ஒரு லைட்டுக்கு வந்து ஒரு 500 அப்படின்ட்டு கேட்போம். கேட்டதுக்கு அது கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படி கொடுப்போம். சார் இப்போ வந்து சினிமானாவே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கோடம்பாக்கம் தான் சார். ஏன்னா வந்து எல்லா பிஸ்னஸும் அதே தான். பட் உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அந்த சினிமாக்காகவே வந்து லைஃப்பை டெடிகேட் பண்ணி இதை தான் நம்ம கொண்டு போனோம். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதை தான் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அதே இதில் வந்து ரொம்ப பீக் டைம்னா எப்படி சொல்லுவீங்க சார்? இப்போ அதுக்கப்புறம் டல்லான டைம்னா எப்படி சொல்லுவீங்க சார்? டல்லைனா இப்போ ஒரு படம் ஜெயிலர் 1 முடிஞ்சிச்சு. ஜெயிலர் 2 வரதுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி தேவைப்படாது. இப்போ வந்து இதில் வந்து அப்போ இருக்க ஃபர்ஸ்ட் 1 யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போ கொஞ்சம் கம்மி தான். அவங்க எல்லாம் வந்து அதான் ஸ்டோரி தகுற மாதிரி அந்த ஊரெல்லாம் போகும். இந்த வீக்கு டவுன் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. எங்களுக்கு வந்து வருஷத்துல வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் நாங்கள் பிஸி தான் இருப்போம். அதான் ஒரு 10 நாளுக்கு ஒரு 20 நாளுக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து எங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. இது எப்போ வருவோம் சொல்ல முடியாது. வந்தால் டாப் ஒரு 5-6 கம்பெனி வந்துடுவாங்க. நாங்கள் சப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி பிஸியாக இருக்கோம். இது வந்து நாங்கள் இன்னைக்கு வரல நாளைக்கு வரல அப்படின்ட்டு நாங்கள் இது கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நாங்கள் வந்து பணம் போட்டு வாங்கிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பணம் வரதோ இல்லையோ ப்ராப்பர்ட்டி அவங்க தேவைப்படாது. நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறாங்க, அது எல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மெயின் சினிமாவுக்கு என்ன தேவைப்படும் அது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கனால இந்த ஓல்டு ப்ராடக்ட் பார்த்தா வாங்கிடுவேன் நானும் எங்கள் ஒய்ஃபு. மாதத்தில் வந்து கிட்ட டூர் ஹைதராபாத் அணி, பாம்பே அணி, டில்லி அணி, இங்கே பலவாரம் மோர்மல்ட்டு இங்கே சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, கடைகள் எல்லாம் இருக்குது. எங்கள் நம்பர் எல்லாம் தெரியும். ஆன்டிக் ப்ராடக்ட்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட் இருக்குது வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்வாங்க. அனுப்புங்க அப்படின்னுவோம். அது ரேட் வச்சு அப்படி வாங்குவாங்க. சார் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ வீட்லேயே வந்து ஒரு சிலர் வந்து ட்ரெடிஷ்னலாக ஆனவங்களாம் இருப்பாங்க. இப்போ ஒரு சில ஆன்டி கலெக்டர்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாத முடியாதவங்களாம் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணால் ஏதாச்சும் போதும்? கண்டிப்பாக வாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இல்லை இருந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறங்களே இருக்கிறதே வாங்க மாட்டோம். ஒரு 1-2 பரவாயில்ல, ஒரு 4-5 இருந்த இடம் போய்டும். அது கேட்க வந்து இல்லைன்னு கேட்போம். நாங்கள் எங்கள்கிட்ட இது இருக்குதப்பா இல்லைன்னு கொடுங்க அப்படின்னு அப்படி அந்த மாதிரி வாங்க. நாங்கள் நிறைய ஃபோன் பண்ணுவோம் இருக்குது. பட் இனிமே வர 2005க்கு மேலே எது ஆன்டிக்காக மாறுதோ அதுதான். சார் இப்போ இந்த பவுடர் டப்பா வந்து காலியாக இருக்குது. பட் இந்த காலியாக இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போல்லாம் காலி தான் கிடைக்கும். அந்த பல்சரில் அந்த காலத்தில் வந்து இதில் வந்து ஃபுல்லாக பவுடர் இருக்கும். பவுடரோட பார்த்தோன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும். இது சின்னது பார்த்து ஒரு 5 ரூபாய் இருக்கும். இப்போ இதெல்லாம் இது மட்டும் நான் வாங்கினது வந்து 5000 வச்சு வாங்கினேன். இப்போ வந்து காலி டப்பா இது வாங்குறது வந்து ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ வந்து இது கிடைக்காது. இந்த ப்ராப்பர்ட்டி பவுடர் டப்பாக்கெல்லாம் கூட வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது நம்ம விக்ரம சரோட பையன் மாரி செல்வராஜ் பைசன் அந்த படத்துக்கு ஆர்டர் குமார் அப்படின்ட்டு அவங்க வந்து எங்ககிட்ட வந்து இது ஆர்லிக்ஸ் பாட்டிலு, முடிவெட்டர் கத்தி இல்லை ஒரு வாட்டி கிட்டது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி எடுத்து போகிறாங்க. அந்த சீனியரில் வரும்போதுல இதெல்லாம் எடுத்து போவோம். ஏன்னா இது எதுக்கு எடுத்து போனால் அந்த காலத்தில் என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு அதை வந்து அங்கே பேக்ரவுண்ட் வச்சு தான் இது வந்து அப்போ
ஒரு 25 வருஷம் முன்னாடி ஸ்டோரி அப்படின்னு புரியும். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தா தான் இது பழைய படமே புரியும். பழைய படம் எனக்கு இது பழைய ஃப்ளாஷ்பேக் ஓகே அப்படின்னு புரியும். அதுக்காக இது அடிக்கடிக்கு போவோம். இது கம்பல்சரி எங்கேயுமே கிடையாது. நானே வந்து கிட்டத்தட்ட வந்து நான் கடை வச்சு 86 தேடி பார்த்தோம். அப்போ எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து இப்போ ஒரு 3 வருஷமா ரெடி பண்ணாங்க. அப்போ தான் ட்ரை பண்ணுறதுனா கிடைக்கிறது அவ்வளோ ரேட். ஓகே, அப்போ 3 வருஷம் கழிப்பா படத்துக்கு போயிடுச்சே சார், அதோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. ஆன்டிக் ப்ராடக்ட் பார்த்தா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுது. இது வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் மேட்ச் ஆகும் சினிமா பேக்ரவுண்டுக்கு? இவனுக்கு வந்து இந்த சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி 1947 அதுக்கு முன்னாடில வந்து நம்ம ஆள் போராட்டே இருப்பாங்க. பிரிட்டிஷ்கார் வந்து அந்த சைடு இருப்பாங்க. அந்த சீனில் எடுக்கும்போது பிரிட்டிஷ்கார் பின்னால் வந்து அவங்க ஃபேமிலி இருக்கிற மாதிரி. அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி வந்து பிரிட்டிஷ்கார் வந்து அவங்க 3 பேரோ 4 பேரோ இந்த கலெக்டர் இருப்பாங்க. அவங்க பின்னால் இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஆளுங்க போய் எங்களுக்கு சுதந்திரம் கூட கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்கள் வந்து இது கம்பல்சரி யூஸ் ஆகும், அதிகமா போகும். கம்பல்சரி வந்து இந்த அது 47க்கு முன்னாடி நடக்கிறதுல கம்பல்சரி இந்த போட்டோஸ் எல்லாம் அதிகமா போகும். படங்கள் நடக்குது, அது பழைய ஸ்டோரி. இதை அதெல்லாம் கூட படம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அர்ஜுன் ஹீரோவை விஜய் டைரக்ஷன் பண்ணாங்க, வேல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. படம் பேர் எனக்கு அவ்வளோ ஞாபகம் வராது. அந்த படத்தை ஃபுல்லாக நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் கொடுத்தோம். நீங்கள் பார்த்த கூட அது அந்த இது பேய் படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சந்தானம் சார் மோகன் ஆர்ட் டைரக்டர், அதுக்கே நாங்கள் தான் கொடுத்தோம். ஃபுல்லாக வந்து இந்த ஃபோட்டோஸ் தான் தெரியும். படம் ஃபுல்ல படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. படம் பேர் வந்து சந்தானம் வந்து ஹீரோ. ஆமா, நிறைய பேய் படம் நிறைய 1, 2, 3 பண்ணாங்க. 1, 2, 3 கூட நாங்க தான் இது பண்ணோம் ப்ராப்பர்ட்டி. சூப்பர் சார். என்ன சார், ஏதாவது ஒரு பாட்டில் நிறைய வித்தியாசமான பாட்டிலா இருக்கு. இது மெயினா படத்துக்கு என்னவா யூஸ் பண்ணுவாங்க சார்? ஒயிட் பாட்டில், பிராந்தி, விஸ்கி, ரம்மோ எல்லாம் இதுல எல்லாம் ஓல்டு தான். இதெல்லாம் வந்து இப்போ வரது கிடையாது. இந்த பேஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வரது கிடையாது. இல்லை ஓல்டு சம்பந்தம் எங்கள்கிட்ட தான் இருக்கும். இந்த பாட்டில் ஒருத்தர் கேட்பாங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் கொடுப்போம். இதில் வந்து இந்த டீ டிகேஷனில் போட்டு இல்லை கூல்ட்ரிங்க் போட்டு அவங்க தண்ணி அடிக்கிற மாதிரி. இந்த பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் வந்து லோக்கல் அடிக்க மாட்டாங்க. லோக்கல் வந்து சென்னையில் சாதாரண ஆள் தான் எடுப்பாங்க. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஃபார்ன் பாட்டில்னா கம்பல்சரி இது. சினிமாவுக்கு வந்து எங்ககிட்ட வந்து இந்த களி பாட்டில் தான் எடுத்து போவாங்க. அவங்க வந்து கூல்ட்ரிங்க் எதுன்னு போட்டு அது இது பண்ணுவாங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்டிக் ஐட்டம் தான். இது ஒரு ஐரு வீட்டில் வந்து வீட்டுக்கு யாரும் அந்த காலத்தில் வந்து மொத்தம் எல்லாரும் சேர்த்து போடுவாங்க. 10 பேர் 20 பேர் வரும்போது அந்த கிளாஸ் எல்லாம் கூட இருக்கும். அதில் காஃபி அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. சார் இந்த கிளாஸ் இவ்வளோ பெருசு? ஆமாம், அந்த காலத்தில் பால் கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் ஜனங்கள் ஜாஸ்தியாக வரணும்னு பேப்பர் கப் 5 ரூபா பேப்பர் கப்பு. இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பிடலாம். இப்போ பேப்பர் கப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சார் இந்த மாதிரி கிளாஸ் நான் பார்த்ததில்ல சார். இல்லை, நிறைய விஷயம் பார்த்ததில்ல சார். எனக்கு இப்போ இந்த டைம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொஸ்டின் வருது. யாராச்சும் வந்து விசிட் பண்ணலாமா சார்? இப்போ விசிட் மீன்ஸ் இப்போ ஆன்டிக் ஷாப் ஷோரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் உங்கள் இதில் அது மாதிரி வந்து விசிட் பண்ணலாமா? இல்லை நாங்கள் அந்த மாதிரி இது பண்ணுறது. ஓகே. ஒன்லி ஃபார் அந்த சினிமா ரிலேட்டட் பர்சன். சினிமாக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் கம்பல்சரி ப்ராப்பர்ட்டி வந்து கேட்பாங்க. ஆனால் கீழே சொல்லிவிடும். நாங்கள் இந்த 5 மாடி ஏற முடியாது. கீழே வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணும். ஒருத்தர் வந்து 6 மாதம் அப்படணும், 3 மாதம் 2 மாதம் அப்படி சொல்லுவாங்க. நாளைக்கு அப்படின்னா நாங்கள் வந்து எல்லோரும் அப்புறம் வீட்டில் இருக்கிற எங்கள் ஃபேமிலி கூட வந்துடுவாங்க. வந்து டப்புன்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி கொடுப்பாங்க. சூப்பர் சார். நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்குற பண்ணுவாங்க. படவே ஸ்டார்ட் ஆகிடுது, என்ன ஸ்டோரின்னு தெரியுது. அவங்க இது பார்த்துட்டு தான் கதையெல்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி கூட வருவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும். எதுக்கு பிரதர் என்ன ஷூட்டிங் நடக்குதா இல்லைன்னு கேட்போம். நாங்கள் கேட்குறதுக்கு ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் அப்படின்னா கன்ஃபார்ம் நடக்குது. அப்புறம் கீழே டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் தெரிஞ்சிடும். அப்போ வாங்க, ஒரு 5 நாள் முன்னாடி வாங்க, வந்து பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி தேவைறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்க, நீங்கள் ஸ்டில் எடுத்துக்கோங்க, எனக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்டில்லை பார்த்து நாங்கள் அமௌண்ட் சொல்லுவோம். நாங்கள் சார் அது என்ன சார் ஒரே மணியாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம்? அது கோவில் மணி. இந்த திருநாள் கோவில் இதெல்லாம் கம்பல்சரிக்கு வந்து ஒரு கொம்புக்கு வந்து அப்படியே கட்டுவாங்க. கட்டி அப்படியே மணியெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிருக்கோம். அவங்க வேண்டுதல் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கிட்ட கிட்ட 300-500 வரைக்கும் வந்து பாருங்க. நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன். ஓகே. அது மாதிரி சாப்பாடு தூக்கு இதெல்லாம் கூட இருக்கும். எல்லாம் ஓல்டு தான். நீங்கள் பார்த்தா ஓல்டு தான் எல்லாம். நான் உருவாக்குனது
இதில் எந்த ப்ராப்பர்ட்டினா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மார்னிங் வந்த உடனே டெய்லி வந்து ப்ராப்பர்ட்டி எது எது வெளில போயிருக்கு என்னென்ன வந்தது அப்படின்ட்டு எல்லாரும் கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பேன். நான் இது வந்துதா வரலையா இது எல்லாமே கேட்பேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பேன் நான். ஓகே. ஆனால் எல்லா ப்ராடக்ட்டும் எங்கே இருக்குன்னு என்னன்னு தெரியும். தெரியுங்க. ஓகே. எனக்கு தான் வந்து அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் இது வந்து சார் ஏதோ ஸ்பெஷல் ஒரு 10,000 ரூபாய் டோக்கன் போட்டால் வந்து பார்க்கலாமா என்னன்னு தெரியல. இது வந்து சார் மியூசியம் ஆகினா கூட இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பட் மியூசியமில் கூட வந்து இவ்வளோ தான் இருப்பாங்க ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எங்கே மியூசியமில் பார்த்தா அங்கே ஒன்று இருப்பாங்க. இது பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க சார். உண்மையிலே சார் நான் வந்து கீழே என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உள்ள நுழைஞ்ச கூகுளில் தான் தேடி பார்த்தேன் சார். இதை உள்ளே வந்து நுழைஞ்சாருன்னா அப்படியே கீழே பேசி அனுப்பிச்சிட்டாங்க சார். எத்தனை சார் பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 4 ஃப்ளோர் மொத்தம் ஓவரால் 5 ஃப்ளோரில் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. வந்து கோடம்பாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கும் சினிமாவில். இப்போ கோடம்பாக்கம் நிறைய ஸ்டூடியோஸ்லாம் வந்து இப்போ இல்லை. பட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்கு இந்த ஆன்டிக் ஷாப்புக்கு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? நாங்கள் 84ல் வரும்போது 32 34 ஸ்டுடியோ இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ ஆனது பார்த்தது வீண ஸ்டுடியோ. எங்கள் தோட்டா தரணி சார் ஆர்ட் டைரக்டர். அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணதான். கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து ஒரு 8-10 வருஷம் ஒர்க் பண்ணோம். அவர்கிட்ட சாபு சார் ஆர்ட் டைரக்டர். காலாபாணி சிறசால இது மாதிரி பண்ணுற டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அவர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம். பகுபல் கூட அவர் தான் பண்ணார். சூப்பர். அவர்கிட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணதான். அதுக்கப்புறம் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணது வந்து சினிமா வந்து டவுன் ஆகுது சான்ஸு கிடையாது. ஸ்டுடியோவில் வந்து டெக்னாலஜி அதிகமாக வரும்போது வந்து ஸ்டுடியோவில் க்ளோஸ் ஆகிட்டு அது பில்டிங் எல்லாம் ஆகுது. சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் ஆகும். கம்பல்சரி எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சினிமா கம்பல்சரி இருக்கும். அது ஃப்ளோர் சினிமா ஃப்ளோர் நாங்கள் ஃப்ளோர்னு சொல்லுவோம். ஸ்டுடியோவில் ஃப்ளோர். அந்த ஃப்ளோர் வந்து வாகினியை நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 22-20 இருந்தது ஒரு ஃப்ளோர். எல்லா சினிமா தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஒடிசா எல்லாம் அங்கே தான் நடக்கும். எந்தெந்த ஃப்ளோர் போனால் இப்போ மார்னிங் போனால் நைட் வர முடியாது. அவ்வளோ பிஸியாக இருக்கும். டைமே தெரியாது. நைட் ஆயிடுச்சான்னு கூட தெரியாது. இப்போ ஸ்டுடியோலாம் கிடையாது. அங்கங்கே பில்டிங்கு அங்கங்கே சின்ன சின்ன சீட்டு போட்டு அவுட்டோர் வந்துட்டாங்க. வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடக்குது. சினிமா ரிலீஸ் ஆகுது. பட் அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி அப்படியே மாறிச்சு. வாகினி ஸ்டுடியோ அது இப்போ வந்து மாலு, இந்த ஹோட்டலு இது மாதிரி வச்சு ஏவி ஸ்டுடியோ, அது பிளாட்ஸு அது மாதிரி எல்லாம் ஒன்று மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஷூட்டிங் நடக்குது. அங்கங்கே ஷூட்டிங் நடக்குது. ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே எல்லா லாங்குவேஜும் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்த அந்த டைம் இப்போ வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு வேறு ஃபிலிம்ஸ்க்கும் இங்கேருந்து போதா சார்? கண்டிப்பாக போகும். இப்போ வந்து பராசக்தி வந்து ஹைதராபாத் தான் ஷூட்டிங் நடந்தது இந்த ஷெட்யூல். இப்போ இது வந்து அக்டோபர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடந்தது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. கார்த்திக் ராஜுக்கு அப்புறம் அண்ணா துறை அப்படின்ட்டு 2 பேர் ஆர்டிஸ்ட் தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாம் ஷூட்டிங் போவோம். ஓகே சார். கேரளா போவோம், மைசூர் போவோம், பெங்களூர் போவோம், பாம்பே கூட இங்கேருந்து எடுத்து போவாங்க. பாம்பே இந்திய ஆர்டேட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் கடைக்கு தான் வருவாங்க. வந்து ஆன்டிக் ரோடு இல்லை சூப்பராக மார்க் பண்ணி அனுப்புவாங்க. நாங்கள் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓகே சார். சார் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா சம்மந்தமானாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் அங்கங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இப்போ இந்த சண்டி இந்த சினி ஃபர்னிச்சர் அப்கமிங் உள்ளவங்களுக்கு இதோட கடையோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து 84லேருந்து இங்கே இருக்கிறதுனால இப்போ இருக்கிற அப்கமிங் ஒரு சினிமா லவ்வர்ஸுக்காகட்டும் இல்லை புதுசாக எதாவது க்ரியேட்டிவாக பண்ண போகிறவங்களுக்கு இந்த சண்டி சினி ஃபர்னிச்சர் எந்தெந்த விஷயத்துலாம் யூஸ் ஆகும் அதை பற்றி? இது வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் கடை வைக்கக்கூடாது நீங்கள் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நாங்கள் கடை வச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் கடை வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கடை இருந்து சினி டெக்கரேஷனும் விஎம்பி அப்படின்னு ஒரு கடை இருக்குது, சென்டியன் கடை இருக்குது, சின்ன சின்ன கடை 2-3 கடை இருந்து அவங்க எல்லாம் கூட மேனேஜ் பண்ண முடியல. இப்போ இந்த 3 கடை வந்து சொந்த இடம். அதனால வந்து ஒரு மாதம் ஷூட்டிங்கில் ஒரு 6 மாதம் ஸ்ட்ரைக் வந்தது. ஷூட்டிங் நடக்கலாம் கூட நாங்கள் அந்த வாடகை கட்டின அவசரம் இல்லை. அவங்க எல்லாம் வாடகை எல்லாம் கட்டி அட்வான்ஸ் எல்லாம் கட்டி பசங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ண முடியுது. அது மாதிரி நிறைய கடைகள் தூக்குவாங்க. திரும்ப புதுசாக ஒருத்தர் வந்து கடை வைப்பாங்க, திரும்ப தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி நடக்குது. புதுருடனே நடக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கடை வரை இருக்குது. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணால் எங்களுக்கு தெரியாது. அப்படி போகுது எல்லாம். ஒருத்தர் கடை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் மெயின் வந்து சினி டெக்கரேஷன் பண்ணுறது குடும்பங்களோ பெரிய கிடையாது. அது பார்த்து தான் நாங்கள் வந்து நான் டெவலப் ஆனது. ஓகே சார். உண்மைதான் சார். வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு பேஷன் இருக்கணும். ட்ரை பண்ணுறாங்க. ஜெயிக்கிறதுனால வந்து இந்த ஃபீல்டில் வந்து யாரும் வந்தால் கூட சும்மா நடிக்கிறதுக்கு வந்தாங்க சார், இல்லை நாங்கள் ப்ராப்பர்ட்டி கடை வச்சா சார், அது வந்து உடனே கிடைக்காது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி
சார் இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்கள் வந்து சினிமா அந்த இதில் இருக்கலாம், நீங்கள் எதாவது ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி இது பண்ணல. நான் நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி ஐடியா வரல. வரல சார். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க சார், இப்போ அடுத்த ஜென்ரேஷன் யார் சார் இதை பார்த்துக்கிறாங்க? அடுத்த ஜென்ரேஷன் நீங்களே ஃபுல் ஜென்ரேஷன் தான் சார். பட் இது ஒரு பேஷனேட், வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃபை வந்து இதில் அதிகமாக ஒரு பேஷனேட்டாக இருக்காங்க. நீங்கள் அது எப்படி சார் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்போம். எங்கள் சன் இப்போ தான் வந்து ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், பண்ணுறோம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இன்னும் அடுத்த 3000 வருஷம் போனாலும் சன்டி ஆன்டிக் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பல கிரியேட்டருக்கு இதாகும். அப்கமிங் எந்த ஸ்டாராக இருந்தாலும் இவங்களோட பொருள் வந்து யூஸ் பண்ணாமல் அவங்க ஃப்ரேம்லேயே வர முடியாது. இன்னும் எவ்வளோ ஃப்ளாஷ்பேக் வரும்போது அத்தனை ஃப்ளாஷ்பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சன்டி சாரோட அந்த ஆன்டிக்கோட பேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தத்ரூபமான ஒரு டீ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது பேர் எனக்கு சடனாக ஞாபகம் இல்லை, டீ பாய்லர். இதெல்லாம் பாருங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் டீ போட்டால் நல்லா சூடு தாங்கும் போல் இருக்குது. நமக்கு இப்போ எல்லாம் மிஷின் டீயாக வந்துடுச்சு. பட் அப்போ இதெல்லாம் இதில் தான் டீ. இப்போ நம்ம நிறைய படத்தில் இது வந்து டீ போட்டு பார்த்துருப்போம். இனிமேல் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குற எல்லா படத்துலையும் இனிமேல் பொருளை கண்டிப்பாக மெயின்டைன் கண்டிப்பாக பார்ப்பீங்க பாருங்கள். அதுதான் இந்த வீடியோட இம்பேக்ட்னு நான் நினைக்கிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாத்திரங்கள், உண்டியல்கள், இது எல்லாமே இங்கே இருக்குங்க. இது அலுமினியம் குடம்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அலுமினியம்னால அதோட ஷேப் இது எல்லாமே வந்து தத்ரூபமாக இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட்டருக்கு தான் இது மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ இந்த படம் இன்னும் எத்தனை படத்தில் இந்த பொருள்லாம் வரப்போதோ. சூப்பர். ஃபுல்லாக கோயிலுக்கான இந்த விளக்கு, அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அண்டா குண்டாம், பழைய காலத்து வீடு காமிக்கும் போது எல்லாம் இந்த பொருள் தான் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் பித்தாளை பொருள். இது எல்லாமே வந்து ஆன்டி கலெக்ஷன் தான். இந்த பொருள் இருந்தாவே இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீனு, இது கிராமத்து சீனு, இல்லை வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரோட வீடு அப்படின்றத தத்ரூபமாக இந்த பொருளே நமக்கு காமிக்க கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எந்த டப்பா பக்கத்தில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் நம்ம சந்திரமுகியில் வந்து வந்த டப்பா. இதுதான் இந்த டப்பாவில் தான் ஜோதிகா மேடம் அப்பா ஃபுல்லாக இந்த நகையெல்லாம் எடுத்து பார்க்குறது எல்லாமே இந்த டப்பா தான். பட் இந்த டப்பா சந்திரமுகியில் நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரியுது. பல படத்துக்கு இந்த டப்பா போயிட்டு வந்துருக்குது. ஆனால் அதோட வேலையை சூப்பராக பண்ணிவிட்டு இங்கே அமைதியாக உட்காந்துருக்கு. இதெல்லாம் உண்மையிலே வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து இது ஒரு மூலிகை தூக்குறதுக்கே 1 நேரம் ஆகுது. இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கெலாம் இது வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு 200-300 வருஷமாச்சு இருக்கணும். அப்போ தான் இது வந்து இன்னும் பல படத்துக்கு இது வரப்போது பாருங்கள். ஆனால் பார்த்தா தெரியும், இது சன்டி வீடியோவில் பார்த்தோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்லா பெட்டி, இப்போ இந்த கணக்கு பிள்ளை, இந்த கணக்காளர்கள்லாம் வந்து வச்சுருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கான பாக்ஸ், இது எல்லாமே அதுக்கான மரத்தால் செஞ்ச பாக்ஸ். இது எல்லாமே ஒரிஜினல் பாக்ஸஸ். நம்ம பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஒரிஜினல் பாக்ஸஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம வீட்டில் இப்படிலாம் யூஸ் பண்ணது தான் இன்றைக்கி வந்து தத்ரூபமாக காமிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே ரெண்டலுக்கு வந்து கிடைக்கிறதே கஷ்டம். பட் இங்கே எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சினிமா சைடில் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சன்டியானோட ஆன்டிக் ஷாப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐம்பொன் சிலைகள்ங்க. இதெல்லாம் ஆன்டிக்கு, இதெல்லாம் ஐம்பொன் சிலைகள் தான். நம்ம இந்த கோயில் சீன்லலாம் காமிப்பாங்க. அது இல்லாமல் இந்த கோயில் சிலையை திருட்டாங்க, இல்லை சிலைகளை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த பொருள் தான். இந்த பொருள் தான் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஐட்டம்ஸில் மெயினாக இந்த பிரான்ஸால் பண்ணது, பஞ்சலோகம், இது எல்லா விதமான பொருள் இங்கே இருக்குது. இதெல்லாம் தங்கம். இதெல்லாம் வந்து தங்கம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இது உண்மையிலே வந்து இந்த ஃப்ளோருக்கு நீங்கள் வரணுன்னா ஒன்று ஆர்ட் டைரக்டரோட சப்போர்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு படம் எடுத்தால் தான் இங்கே வந்து பார்க்க முடியும். எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு நான் இங்கே வந்து எடுத்துருக்கேன். சூப்பர். இப்போ வந்து சன்டி ஆன்டிக் ஃபர்னிச்சரோட அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சினிமாவுக்கு நம்ம காமிக்கிற அந்த பெட்டிகள், இது எல்லாமே 100 வருஷத்துக்கு மேலான பெட்டிகள். அந்த காலத்தில் பார்த்தா நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கேயும் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள்லாம் இருக்குது பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா பீரோவில் இருக்க அல்மேரா இருக்குது. நிறைய அந்த பல காலத்தில் அந்த பீரோஸு, டேபிள்ஸு, இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கு வைக்கிற அந்த கூடைகள்லாம் இருக்குது. இந்த மெயினாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பா இதில் உண்மையாலே ஜாடிங்க. இதெல்லாம் உண்மையாலே ஜாடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாடிங்கெல்லாம் இது எல்லாமே இருக்குது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பெட்டின்னுவாங்க. அந்த இரும்பு பெட்டி இதெல்லாம் ஸ்கூலில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர்லாம் பாருங்கள், எல்லாமே அட்டகாசமாக. இதெல்லாம் ஆன்டிக். இப்போல்லாம் இந்த பொருள்லாம் கிடைக்காது. இந்த சினிமாவில் வந்து இப்போ காமிச்சாலும் இதெல்லாம் ட்ரெண்டிங்கான பொருள் தான். இதெல்லாம் பாருங்கள், இந்த துணிப்பை கூட, அதே மாதிரி சேரு, அதே இல்லாமல் கூடை பாருங்க. இந்த கூடை வந்து இப்போ கிடைச்சாலும் இந்த பழைய பொருள் மாதிரி கிடைக்காதுல்ல, ஆன்டிக்கு. இதெல்லாம் வந்து அந்த பழைய பொருள் இப்போ எல்லாமே வாடகைக்கு போகுது. பின்னால் ஃபுல்லாக சூட் கேஸ், எல்லாம் ப்ரீஃப் கேஸ்னுவாங்க. அந்த காலத்தில் எல்லாம் பிஸ்னஸ் மேனுங்களாம் கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாக அதை தாங்க வச்சுருக்காங்க. சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டலே இங்கே பாருங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்குது. இது எப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து எழுப்புனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறும். அந்த பொருள் தான் இங்கே இருக்குது. குழந்தைங்களோட தொட்டில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க ரெண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து சின்ன வயசில் வந்து எந்த ஸ்கூல் படித்தாங்க, அப்படியே ஹீரோ பேர் இந்த பெஞ்சிலலாம் எழுதியிருப்பாங்களே, அது இந்த பெஞ்சு தான். நம்ம ஃப்ளாஷ்பேக் போனால் வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. சண்டியான அந்த கடைக்கு தான் வந்து இந்த பொருள்லாம் வாங்குவாங்க. சூப்பராக இருப்பாருங்க. உண்மையிலே எனக்கே ஸ்கூல் ஃபீலிங்ஸ்லாம் வருது. அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி செட்டப் சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம கேமராமேன் சார் தான், இந்த மனோஜ் சார் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. உண்மையிலே அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்கார். வாங்க அடுத்து என்னென்ன பொருள் இருக்குலாம் பார்க்கலாம். ஒரிஜினல் போஸ் பாக்ஸு, ஆன்டிக் கலெக்ஷனு, அதை பார்த்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எது ஒரிஜினல்னே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே வந்து நம்ம படத்தில் வந்து ஒரு லெட்டர் போடுவாங்க. இதெல்லாம் வந்து சூப்பருங்க ஒன்று ஒன்று பார்க்கும்போது. உண்மையிலே ஒரிஜினல் ஓலைச்சுவடி. இது வந்து நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம். பட் வந்து நம்ம அந்த ஓலைச்சுவடி படிக்கிறவரை பற்றி தான் பார்த்துருப்போமே தவிர இந்த ஓலைச்சுவடி இல்லாமல் அவர் எப்படி படிப்பார்? இதெல்லாம் உண்மை அட்டகாசங்கண்ணா. இது மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் ரெண்டலுக்கு எடுப்பாங்கன்னு தெரியாது நம்ம சினிமாவில் உண்மையிலே எல்லாமே. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வந்து இந்த பழைய கோவில் இந்த பெரிய பெரிய ஃபர்னிச்சருக்கான சாவி. இது எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கிலோவாச்சு இருக்கும். என்னால் தூக்க முடியல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்பீரமாக காமிப்பாங்க. பட் இதெல்லாம் இங்கே ரெண்டல்ஸுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இந்த பொருள் தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸுங்க. அப்பா என்னால் வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோஸ்லேயே இந்த சண்டி அந்த சினி ஃபர்னிச்சர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலங்க. நான் ஒரு 2 மணி நேரம் வீடியோ எடுத்தாலும் பார்ப்பீங்களான்னு தெரில. பட் இது வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரே, அது இல்லாமல் வந்து இந்த விளக்குகள், இது மாதிரி நிறைய பொருள் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த பொருள் கேட்டாலும் இங்கே கிடைக்கும். நான் இங்கே காமிக்கிறதுனா 1% தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எந்த பொருள் கேட்டாலும் இங்கே ரெண்டலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஒரு கிச்சன் சம்மந்தமான எல்லா விதமான பொருள்ஸ் இங்கே இருக்குது. இதை தான் வந்து படத்தில் பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பொருள் இருக்குங்க. மனுஷனாக பார்த்த பொருளும் சரி, பார்க்காத பல பொருட்கள் வந்து இங்கே ஆன்டிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் கிடைக்குது. இட்ஸ் நாட் ஏ ஷாப்பு, வந்து இது ஒரு ஆன்டிக் பேரடைஸ்னே சொல்லலாம். ஆன்டிக் அவ்வளோ பெரிய இடம். நம்ம சண்டி சார் வந்து அவரோட பேஷனேட்டாக அதை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து பல கிரியேட்டரால தான் இந்த ஆன்டிக் சினி ஃபர்னிச்சர் சண்டி சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். சினிமாவோட வியூவர்ஸ், சினிமாவோட ரசிகர்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய் கண்பாலா.